100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி பச்சை பொய்யை பழனிசாமி அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜக அரசுக்கு வக்காலத்து வாங்கி அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை அவரே எழுதிக் கொள்வதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவது பற்றி ஆரம்ப கட்ட ஆலோசனை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். ஒரே குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக செயல்படும் என பாஜக மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் பேட்டி. Very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க பியூஷ் கோயல் முயற்சி. எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. விஜயின் வருகைக்காக காலை முதல் பனையூர் அலுவலகத்தில் காத்திருந்த பெண் நிர்வாகி அஜிதா. தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரப்படாததால் அதிருப்தி. தாவேக தலைவர் விஜய் சென்ற காரை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா மற்றும் ஆதரவாளர்கள் மறித்ததால் பனையூர் அலுவலகத்தில் பரபரப்பு. நிர்வாகிகளை மெதுவாக மோதி தள்ளியபடி நகர்ந்து சென்ற கார். விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு பெறுவது அவசியம். மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக நாளை நடைபெறும் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 சிறப்பு முகாம். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி பச்சை பொய்யை பழனிசாமி அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜக அரசுக்கு வக்காலத்து வாங்கி அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை அவரே எழுதிக் கொள்வதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவது பற்றி ஆரம்ப கட்ட ஆலோசனை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். ஒரே குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக செயல்படும் என பாஜக மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் பேட்டி. Very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family.
அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க பியூஷ் கோயல் முயற்சி. எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. விஜயின் வருகைக்காக காலை முதல் பனையூர் அலுவலகத்தில் காத்திருந்த பெண் நிர்வாகி அஜிதா. தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரப்படாததால் அதிருப்தி. தாவேக தலைவர் விஜய் சென்ற காரை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா மற்றும் ஆதரவாளர்கள் மறித்ததால் பனையூர் அலுவலகத்தில் பரபரப்பு. நிர்வாகிகளை மெதுவாக மோதி தள்ளியபடி நகர்ந்து சென்ற கார். விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு பெறுவது அவசியம். மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக நாளை நடைபெறும் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 சிறப்பு முகாம். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி பச்சை பொய்யை பழனிசாமி அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜக அரசுக்கு வக்காலத்து வாங்கி அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை அவரே எழுதிக் கொள்வதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவது பற்றி ஆரம்ப கட்ட ஆலோசனை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். ஒரே குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக செயல்படும் என பாஜக மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் பேட்டி. Very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க பியூஷ் கோயல் முயற்சி. எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. விஜயின் வருகைக்காக காலை முதல் பனையூர் அலுவலகத்தில் காத்திருந்த பெண் நிர்வாகி அஜிதா. தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரப்படாததால் அதிருப்தி. தாவேக தலைவர் விஜய் சென்ற காரை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா மற்றும் ஆதரவாளர்கள் மறித்ததால் பனையூர் அலுவலகத்தில் பரபரப்பு. நிர்வாகிகளை மெதுவாக மோதி தள்ளியபடி நகர்ந்து சென்ற கார். விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு பெறுவது அவசியம். மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தல்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக நாளை நடைபெறும் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 சிறப்பு முகாம். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு.